கோவை மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் பில்லூர் 3ஆம் குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் நடக்க உள்ளதால் அக்டோபர் 9, 10ஆம் தேதிகளில் ஒரு சில பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாநகராட்சி பில்லூர் 3ஆம் திட்டத்தில் உள்கட்டமைப்புகளில் அக்டோபர் 9ஆம் தேதியன்று அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் அக்டோபர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று மாநகராட்சி ஆணையாளர் மா. சிவகுரு பிரபாகரன் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிகளுக்கு பில்லூர் 3ஆம் குடிநீர் திட்டத்தில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. பவானி ஆற்றில் தலைமை நீரேற்று நிலையம் மற்றும் மருதூர் பகுதியில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகிய இடங்களில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் உள்கட்டமைப்புகளுக்கான மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பமானது. அதனால் இன்று மின் விநியோகம் தடைப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இன்று காலை முதல் மாநகராட்சி பகுதிகளில் பில்லூர் 3ஆம் திட்டத்தில் குடிநீர் விநியோகம் பெறப்படும் பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பில்லூர் 3ஆம் திட்டத்தில் உள்கட்டமைப்புகளில் அக்டோபர் 9ஆம் தேதியன்று அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதனால் அக்டோபர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும். மேலும் பில்லூர் 3ஆம் குடிநீர் திட்டத்தில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் இடங்களான துடியலூர், வெள்ளக்கிணறு, சின்னவேடம்பட்டி, காலப்பட்டி, விலாங்குறிச்சி, கவுண்டம்பாளையம், வடவள்ளிக்குறிச்சி, குனியமுத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்படும். எனவே பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.